ஃப்ரெண்டுக்காக அவருடைய காதலுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிருக்கு? ஒரு 20 பேர் அடி வாங்கி 20 பேர்த்தையா? ஒரு ஏரியா. ஆமா சார். நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுடா அந்த உடம்புல. இல்ல சார் வந்து டெய்லி அந்த பொண்ணு பார்க்கணும் சொல்லுவாங்க. சரி வாடா டெய்லி நான் போவேன். டெய்லி போகும்போது அந்த ஏரியா பசங்க என்ன பண்ணாங்க, சரி இப்ப வரான் ஒருத்தன் வரான். வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். அவன் வந்து இங்க வந்து லவ் பண்றான், நம்ம ஏரியா பண்ண லவ் பண்றான், விட கூட ஏதாவது சொல்லியிருந்தாங்க. இதுல ஃப்ரெண்ட் வர நந்துப்பூர் வந்து ஒரு மாதிரியா இருக்கும் சார். அவன் வந்து கொஞ்சம் நெக்லாம் நடந்து போவான் சார். ஏதாவது கூப்பிடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லிருக்காங்க இது போல என்கிட்ட, அவன் ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி நடந்து போறான். அது போல அந்த ஏரியா நடந்து போயிருக்கான். அதான் வந்து பார்த்தாலே யாருன்னா கொஞ்சம் அடிக்கணும் தோணும். ஒரு 20 பார்த்தாங்க, என்னடா எனக்கு டெய்லி இங்க வரானுங்க. அது போல ஒருத்தன் சொல்லி எல்லாம் இது போல லவ் பண்றான் நம்ம ஏரியா பொண்ணு. சரி கூப்பிட்டு விசாரிச்சானுங்க. ஆமா நீ யாரு, எங்க வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்த? சரி பஸ் எல்லாம் பெரிய பசங்க, சரி வாடா போய் நிக்கலாம் அவங்க கிட்ட சீனா பேசலாம் சொன்னான். இவன் வந்து கொஞ்சம் அதான் ஒரு மாதிரி வந்து எப்படி சொன்னா நிக்கலா தான் பேசுவான். உங்க ஏரியா எல்லாம் பொண்ணுங்களே இல்லையா? எங்க ஏரியா எல்லாம் பொண்ணுங்க இருக்காங்க. உங்க ஏரியா எல்லாம் ஆம்பளைங்க இல்லைன்னு சொன்னாங்க. என்ன அப்படி கேட்டான். பாஸ்கரே பேசாத பாஸ்கரே, சொன்னா கேளு பாஸ்கரே அப்படின்னா. சொன்னா கேளு பாஸ்கரே. ஏய் மச்சான் எம்மாச்சா பச்சை பாச வரண்டான்னா. உழுகாதப்பா புரட்டிடுவாருங்க. என்ன நீ ஓடிடுவ? ஆனா பாஸ்கரே பச்சை பாஸ் அப்புறம் தான் வரும் பாஸ்கரேன்னு. சரி இவனே கேட்டான், நீ தம்பி என்ன பண்ற? நான் பச்சை பாஸ் அப்படின்னு. பாஸ்கரி பேசாத பாஸ்கரே அப்படின்னு. பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம் நீ சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது. எதுக்கு இங்க வந்த? சும்மா வந்தா உனக்கு நான் அப்படின்னா. தம்பி இப்பெல்லாம் பேசாத தம்பி, அடி வாங்க. எம்மால கை வச்சா பச்சை பாச வரும்னா. தப்பான வர வந்துச்சு எனக்கு. என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்கதான்டா வலிக்கும். அடா பாஸ்கர் அடியே போயிடலாம் பாஸ்கரேன்னு. மச்சான் இரு மச்சான் பச்சை பாஸ் வரும் மச்சான். என்ன 13 பஸ் வருது? இவன் ஒரு லூசு பை சார். சொல்லிட்டு வந்துட்டு கூட்டு வந்துட்டேன். அதே ஒரு பைக்ல அப்படியே பசங்க கூட்டமா வந்தானுங்க. சரி மாடி 2 ஆடு மாட்டினானுங்க. பிரிச்சிடலாம் மச்சான் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இவனை சாதாரணமா அடிக்க கூடாதுடா, ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு ருசிச்சு அடிக்கணும். சின்ன பசங்க எகிரி எகிரி அடிச்சானுங்க சார். உட்கார வச்சு அடிக்கிறானுங்க. ஒரு சின்ன பையன் சொல்றான், மச்சான் மூஞ்ச தூக்கு மச்சான். நீதான் இவனுக்கு ஆண்டவரா? உன்னை பேண்டவராக்குறடா. அச்சான் சார் அடி 2 பல்லு ஊந்துச்சு கீழே. இவனுக்குள்ள உள்குத்து சட்டையெல்லாம் கிழிச்சானுங்க. ஃபுல்லா உள்குத்து. ஒரு சரி இவனை பாக்குறான், இவனை பிரட்டி எடுக்கிறாங்க. அப்படியே சமரத்தை அந்த பொண்ணு பாத்துரு உங்களோட எப்படியா சாவுண்டா சொல்லிட்டு போயினா. அழகர்கிட்ட எம்பிட்டோ சொன்னேன், பொட்டச்சி சாவாசம் வேணாம்னு கேட்க மாட்டேன்ட்டானே. சரி நான் அப்புறம் எல்லாம் அடிதாங்க முடியல. ஒரு சின்ன பையன் என்ன பண்ணு தெரியல நான் போன ஜென்மத்துல. தெரா என்னவோ செம்ம கோவம், தொட்டி தொட்டி அடிக்கிறான், எக்கே அடிக்கிறான். எப்படி எல்லாம் உன் கால்ல வந்து கடறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? அப்புறம் நந்து வராரு. அப்போ சட்டத்துக்கு அக்கல வச்சுக்கினேன் இப்படி வரான் சார். பார்த்தா டேய் விட்டானுடா உயிரோட அப்படின்னு. ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? இப்போதைக்கு வீர முக்கியம் இல்ல, சட்டு புட்டு ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். அப்படியே மீண்டும் வந்தா பைபாஸ்ல வந்துட்டான். சரி வேண்டாம் பாஸ்கரே வேணா ஜங்ஷன் பஸ் சட்டையை போறான் மச்சான் முடியாது சட்டையை போட மாட்டான். இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசாதடா, ஓடி போயிட்டு ஓவர் நான் கேக்குறேன். மச்சான் எனக்கு வந்து என்னாச்சு கோவம் இல்லடா அப்படின்னு உன்ன அஷ்டாங்க போற அப்படின்னு அப்படி சொன்னா சார்.